ஹே ஆல் வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பாலில் ஊற்றி நம்ம உருண்டை குழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் துவரம் பருப்புனா 1/2 டம்ளர் கடலப்பருப்பு, அதை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு தேங்காய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 தடவை அரைச்சி எடுத்து ஒரு கெட்டி பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் ஜீரகம், பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு நம்ம நைட்டே ஊற வச்சுருக்க பருப்பு போட்டு நம்ம அரைக்கணும். இப்போது ஒரு 2 வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கோங்க. இது 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலப்பருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறது கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சிக்கலாம். இந்த பார்த்தாலே தெரியும். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு வேணாம், ஏன்னா ரொம்ப வலுவலுன்னு அரைச்சோன்னா பிசைகிறதுக்கு வராது. கொஞ்சம் இந்த மாதிரி பிறுபிறுன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அரைச்சி வைக்கிறத வந்து கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சது கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சிடணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதோடைய ஒரு 2 தக்காளி வந்து நம்ம குழம்புக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வரணுன்றதுக்காக அந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போது இந்த உருண்டை வந்து நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போது மாவு பிணையும் போது நம்ம கொஞ்சோண்டு சோம்பும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும். குழம்புக்கு நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 5 வெங்காயம் இதை சேர்த்து நம்ம மாவோட பிசைஞ்சு வச்சு நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருவண்ண தேங்காய் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக தேங்காய் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு நம்ம இட்லி கொப்பரையில் இதை வேக வைக்க போகிறோம். வேக வச்சு தான் நம்ம இந்த உருண்டை குழம்பு போட போகிறோம். ஒரு சில பேர் டேரெக்டாக போடுவாங்க. ஆல்ரெடி நாங்கள் டேரெக்டாக போட்டு ஒரு தடவை வீடியோ காமிச்சிருக்கோம். இது வேக வச்சு போட்டால் எப்படி போடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் வந்து இட்லி கொப்பரையில் இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வடைச்சட்டிலாம் எப்பயும் வேக வைப்போம். அதுக்கு வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டாச்சு ஆல்ரெடி. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதை நம்ம வேக வச்சு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் தான், சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதிலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வெந்துருச்சுன்னு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அதை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோ. பருப்புக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம கரைக்காமல் நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவுக்கு தக்காளி அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இது தனி மிளகாத்தூள், அது குழம்பு மிளகாய்த்தூள். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானுமே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு இதை சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு பட்டை இலை இதையும் கொஞ்சம் வாடைக்காக நம்ம பட்டை இலை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறினதுமே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. உரப்பு பத்தலை அப்படின்னா தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உரப்பு பத்தலை, ஸோ நாங்கள் திருப்பி மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அமுக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து பச்சையாகவே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி வேக வச்சதையும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குழம்பு கொதிச்ச வர ஊட்டி நம்ம கொஞ்சோன்னு வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுத்துரும், எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கணும். இந்த தேங்காய் பால் கொஞ்சம் கொதிச்சு வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வத்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தண்ணியாக தான் தெரியும். நம்ம குழம்பு சுட வைக்க இது நல்லா கெட்டியாயிடும். நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம வேக வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டோம். கொஞ்சம் கட்டியான பின்னாடி நம்ம வேக வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உருண்டை ஃபுல்லாக அந்த குழம்பு வந்து உள்வாங்கி ஃபுல்லாக கொடுக்கும். அவ்வளோதான், இது மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கும்போது தான் உருண்டை போடணும், ஏன்னா ஆல்ரெடி இது வெந்தது தான். ஸோ நம்ம உருண்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொதிக்க விட்டுட்டு நம்ம
கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். இது ஒரு மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அந்த பருப்பில் வந்து குழம்பு ஃபுல்லாக இறங்கியிருக்கும். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வடைக்காக மிச்சம் மாவு எடுத்து வச்சுருந்தோம். அதில் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடை தட்டணும். ஸோ அதுக்கு வந்து பேன் வச்சு பேன் சூடானமே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதிக்கவும் நம்ம ஆமை வடை மாதிரி அதை நாங்கள் தட்டி போட்டிருந்தோம். மாவு நிறையா இருந்தனால கொஞ்சம் வடைக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்துக்கிட்டோம். ஸோ வடை தட்டி போட்டோம். இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி இன்னொரு பக்கம் சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. காலையிலக்கு இந்த டீயும் வடையும் தான் சாப்பிட்டோம் நாங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வடை போட்டு நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ஆமை வடையும் பருப்பு உருண்டை குழம்பு, தேங்காய் பால் பருப்பு உருண்டை குழம்பு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.